வாய் வர போகுதுடா. எடுப்புமா? சடாக்கு வருமா? சடா. அது ஃபுல்லாக இந்த மாதிரி இருக்கு. ஆமாண்டா. சின்ன வயசில் ஒரு கதை வரும்ல, ஒரு கரடி வந்து இதெல்லாம் திருடுறதுக்கு வரும், உள்ளே இருந்து கை வெளியே வராது, அந்த மாதிரி இருக்கு. ஓரளவுக்கு க்ளீன் பண்ணிட்டேன். அப்புறமா விதைகள் மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம காய போட்டுட்டு அடுத்த வருஷம் முளைக்க போட்டு பார்க்கலாம் அப்படின்னு இருக்கேன். இது வந்து மற்ற இதோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. மேபி இது முளைக்கும்னு நினைக்கிறேன். இந்த வாட்டியும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். கொஞ்சம் வைக்கோல் எடுத்துகிட்டு வந்து அதை கட்டி அதோட ஐப்ரோஸ்க்கு வைக்கலான்னு பார்க்குறேன். பார்த்தியா? பம்கின் ரெடியாக இருக்குது. இனி இதை நம்ம வெளியே வச்சிடலாம். அதை வந்து கார்வ் பண்ணல, ஏன்னா அதை வந்து பண்ண முடியுமான்னு தெரில. அது கொஞ்சம் வேறு டைப் பம்கின், அதனால் ரெண்டையும் வந்து பக்கத்தில் வச்சிடலாம். அடுத்தது வந்து ஃபெரியில் போகலாம் அப்படின்னு இருக்கோம். இது வந்து கேல்வஸ்டன்லேருந்து பொலிவார் பெனின்சுலா வரைக்கும் போகும். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் போல் ஃபெரி ரைடு இருக்கும். இதில் வந்து என்னென்னா, நம்ம வந்து இறங்கி ஏற தேவையில்லை. நம்ம வந்து கார்லேயே இருந்துட்டு அப்படியே காரை வந்து ஃபெரிக்குள்ளே கொண்டு போயிடுவோம். அந்த ஃபெரி போனதுக்கப்புறமா நம்ம கார் எடுத்துகிட்டு அப்படியே இறங்கிடலாம். இது வந்து ஃபுல்லாகவே இந்த ஃபுல் ஃபெரி ரைடுமே வந்து நமக்கு ஃப்ரீ தான். யார் வேணாலும் போல், எல்லாருக்குமே ஃப்ரீ தான். போய் பார்த்துட்டு வரலாம். கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். வந்துட்டோம். இது வந்து கேல்வஸ்டன்லேருந்து கிளம்புது. ஜான் டபிள்யூ ஜான்சன் எழுதியிருக்காங்கல்ல, அதுதான் வந்து ஃபெரி. இதில் வந்து ஒரு ட்ரிப்புக்கு 70 கார் ஏற்றிட்டு போவாங்க. இங்கே வந்து ஸ்டேர்ஸ் மாதிரி போட்டிருக்காங்க. நம்ம வந்து பார்க் பண்ணிவிட்டு மேலே போய் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் வியூ ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு காருக்கு முன்னாடி இது மாதிரி வச்சுருக்காங்க. அப்போ வந்து கார் வந்து முன்னாடி போகாது. இந்த டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பிரிட்ஜை வந்து லைட்டாக தூக்கிட்டாங்க. கிளம்பியாச்சு நம்மளோட ஃபெரி. அந்த சைட்லேருந்து இன்னொரு ஃபெரி வந்து ஆளுங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு. மேலே வந்தாச்சு. இங்கேருந்து பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும். கடல் வந்து ஃபுல்லாக சுற்றி இருக்கிறது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே வந்து நிறைய டால்ஃபின் அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கோம். நிறைய டால்ஃபின் கூட்டம்